நேரத்துல புதுச்சேரியில 17வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி 13,600 கோடி ரூபாய் பட்ஜெட்டை இன்று காலை 9:30 மணிக்கு தாக்கல் செய்தார். அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்காரு. அதுமாதிரி வனம் மற்றும் வனம் இல்லாத பகுதிகளில் 3 லட்சம் மரக்கன்றுகளும், பள்ளிகளில் 1 லட்சம் மரக்கன்றுகளும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்காங்க. குடிநீர் பொருள் வழங்கல் துறையில் அனைத்து ரேஷன் கார்டுகள் மூலமாக 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்காங்க. புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் மாணவர்களுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் அதாவது முட்டை இப்ப வாரத்துக்கு 3 நாள் மட்டுமே முட்டை வழங்கப்படுகிறது. ஆனால் அனைத்து நாட்களிலும் அதாவது பள்ளியில் இயங்கக்கூடிய அனைத்து நாட்களிலும் முட்டை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்காங்க. மீனவ பெண்கள் உயர்ந்தால் ஈனத்தனுக்காக 15,000 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுச்சேரியில பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் அதாவது மகளிர் உரிமை தொகை வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அது 2,500 ரூபாயாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. இது பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது 2,500 வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் எம்எல்ஏ மேம்பாட்டு நிதிக்கு 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வரும் ஆண்டு முதல் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்துக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பேர் வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டீச்சர் சுற்றுலாத்துறை மற்றும் மணப்பட்டு கிராமத்தில் 100 ஏக்கரில் பொழுதுபோக்கு பூங்கா தனியார் பங்களிப்புடன் தீம் பார்க் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்ல அறிவித்திருக்காங்க. அடுத்து வரும் ஆண்டுகளில் சுற்றுலாத்துறை பொங்கல் விழா நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 6 முதல் 12ஆம் அரசு பள்ளிகளில் பயிலும் உயர்கல்வி இளம் கல்வி படிப்புக்கு மாணவர்களுக்கு 3 ஆண்டுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பவித்ரா.